திருப்ரயார் ஸ்ரீராமசாமி திருக்கோயில் கேரள மாநிலம் திரிசூர் எனப்படும் திரிசுவ பேரூரில் கருவன்னூர் நதியின் ஒரு கிளையான தீவ்ரா நதிக்கரையோரம் அமைந்திருக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமரின் திருக்கோயில். இங்கு ராமர் திருப்ரயார் அப்பன் அல்லது திருப்ரயார் தேவர் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வூரில் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என தசரத சக்கரவர்த்தியின் 4 மகன்களுக்கும் 4 தனிக்கோயில்கள் எழுப்பப்பட்டு நாலம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இக்கோயிலின் விக்கிரகம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரால் துவாரகையில் வழிபடப்பட்டது. துவாபர யுகத்தின் முடிவில் துவாரகை கடலடலில் மூழ்கிய போது 4 விக்கிரகங்களும் மூழ்கின. பிறகு கலியுகத்தில் மீனவர் வலையில் சிக்கிய அந்த 4 விக்கிரகங்களுக்கும் இந்த ஊர் மன்னர் தனித்தனி கோயில்கள் அமைத்து அதில் 4வரையும் பிரதிஷ்டை செய்தார் என்பது வரலாறு. நாலம்பலங்கள்: திருப்ரயார் ஸ்ரீராமர் கோயில், கூடல்மாணிக்கம் இரிஞ்ஞாலக்குடா பரதன் கோயில், மூழிக்குளம் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் கோயில், பையம்மாள் ஸ்ரீ சத்ருக்ன சுவாமி கோயில். திருப்ரயாரப்பன் இங்கு 4 கைகளுடன் 6 அடி உயரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் ஒரு கையில் பஞ்சஜன்ய சங்கும், ஒரு கையில் சுதர்சன சக்கரமும், ஒரு கையில் கோதண்டவில்லும், ஒரு கையில் மாலையுடனும் காட்சியளிக்கிறார். இங்கு மீனூட்டு, துலாபாரம், வெடி வழிபாடு போன்ற வேண்டுதல்கள் நடைபெறுகின்றன. இந்த கோயிலின் கருவறை வட்ட வடிவில் கட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் சிவன் கோயில்களில் காணப்படும் தட்சிணாமூர்த்திக்கு இங்கு தனிச்சன்னதியும் அவர் தெற்கு நோக்கியும் வீற்றிருக்கிறார். இங்கு அனுமன், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஐயப்பன், கோசல கிருஷ்ணன் மற்றும் சாத்தனுக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. இங்குள்ள தர்மசாஸ்தா ஐயப்பனின் சன்னதி இந்த கோயிலை விடவும் மிகவும் பழமையானது. அதனை சுற்றியே இக்கோயில் பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. கிழக்கு திசையில் கருவன்னூர் நதியை நோக்கி ராமபிரான் அருள் பாலிக்கிறார். இக்கோயிலில் கொடியேறும் உற்சவம் கிடையாது. ஆதலால் கொடிமரமும் இல்லை. இங்குள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கிழக்கு நோக்கி கையில் அமிர்தத்துடன் வீற்றிருக்கிறார். இதுவும் மிகவும் அரிதான தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். இங்குள்ள சாத்தன் பெருங்கோட்டுக்கரை விஷ்ணு மாயாவின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார். திருப்ரயாரப்பன் கோயில் அதிகாலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். தீவ்ரா நதி புரையர் நதி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்புரையர் என்பதே திருப்ரயார் என்று மருவியது. ராமர் இலங்கைக்கு பாலம் அமைத்ததை இன்றளவும் சேதுபந்தனமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இது மலையாள கன்னி மாதத்தில் திருவோண தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. இதுவும் இக்கோயிலின் ஒரு தனிச்சிறப்பாகும். இங்கு கார்த்திகை மார்கழி மாதத்தில் திருப்ரயார் ஏகாதசி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 21 யானைகளுடன் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த 4 அம்பலங்களையும் ஒரே நாளில் ராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருக்னர் என்ற வரிசையில் வழிபடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. வெடி வழிபாடு: கதனை வெடியின் சத்தம். இங்குள்ள ராமரின் கையில் ஒரு கையில் சிவனின் கோதண்டமும், ஒரு கையில் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரமும், ஒரு கையில் பிரம்மாவின் மாலையும் இருப்பதால் இங்குள்ள ராமர் மும்மூர்த்திகளின் ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறார். இது கோயிலின் மேற்கு நுழைவாயில். நதியோரம் வருவதே கிழக்கு நுழைவாயில். பாலம் கட்டப்படாத காலத்தில் இந்த கிழக்கு வாயிலே பிரதான வாயிலாக இருந்திருக்கிறது. மக்கள் படகு மூலம் இந்த நதியை கடந்தே கோயிலை அடைந்திருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள ராமர் கோயில்களில் திருப்ரயார் ஸ்ரீ ராமசாமி கோயில் ஒரு பிரதான கோயிலாக கருதப்படுகிறது. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம்.